இவங்க பணத்தை கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு. சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை படித்தேன். இங்க நம்முடைய ஏழை தாய் இருக்கிறாங்க, நிறைய பேர் நம்ம யாத்திரைக்கு வந்திருக்கிறோம், கடினமா உழைக்கக்கூடியவங்க. அவங்க எந்த பாவம் செய்யலீங்க, ஏன் ஏழையா இருக்கிறாங்கன்னா அரசியல்வாதிகள் அவர்களை ஏழையாக வைத்திருக்கின்றார். அவங்க ஏழையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். சமீபத்திலே ஒரு ஆய்வறிக்கை படித்தேன். நம்முடைய சமுதாயத்தில் கடைசி 10% பொருளாதாரத்தில் யார் இருக்கின்றார்களோ, கடைசி 10% பொருளாதாரத்தில் அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை சமுதாயத்தினுடைய நடுத்தரமாக செல்ல வேண்டும் என்றால் 7 தலைமுறை தேவைப்படுகிறது. 7 தலைமுறை, 7 தலைமுறைங்கய்யா. அதனாலதான் இன்னைக்கு நிறைய ஏழை தாயிட்ட போய் பேசினா அவங்க கூலி வேலைக்கு போறாங்க, அவங்களுடைய தாய் கூலி வேலைக்கு போனாங்க, அவங்களுடைய பாட்டி கூலி வேலைக்கு போனாங்க, அவங்களுடைய முப்பாட்டி கூலி வேலைக்கு போனாங்க. 7 தலைமுறை தேவைப்படுகிறது. கடைசி 10% இருக்கக்கூடிய ஏழை தாயுடைய குழந்தை இன்னைக்கு ஓமலூர் அரசு மருத்துவமனையில காலையில 10 மணிக்கு பிரசவமாய் இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் 7 தலைமுறையாகும் அந்த குழந்தை, அந்த குழந்தையினுடைய குழந்தை, அந்த குழந்தையினுடைய குழந்தை, அந்த குழந்தையினுடைய குழந்தை, 7 தலைமுறையாகும் கீழே இருந்து நடுத்தரம் வருவதற்கு. ஆட்சியாளர்கள் சரியில்லை, கொள்ளையடிக்கிறான், மக்கள் வரி பணத்தை திருடுறான், கமிஷன் அடிக்கிறான். இதற்கு முன்பு திமுகவில் இருந்த நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொல்றாங்க, மகனோ மருமகனோ ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துல 30,000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. 30,000 கோடி ரூபாய். நான் சொல்லிங்க, பிடிஆர் அவர்கள் பேசின அந்த டேப், அந்த ஆடியோ டேப்பா நாங்க தாங்க ஐயா கொடுத்தோம், பாருங்க. திமுக சொன்ன ஐயோ பிடிஆர் அப்படி பேசவே இல்லை. நான் சொன்ன தைரியம் இருந்த வழக்கு போட்டு உள்ள வையா. பிடிஆர் அவர்கள் பேசவில்லை, உங்கள் நிதியமைச்சர் சொல்லல. 30,000 கோடி மகனும் மருமகனும் உதயநிதி ஸ்டாலினும் சபரீஷனும் 30,000 கோடி சம்பாதிச்சிருக்காரு பிடிஆர் அந்த டேப்ல சொல்லல. பிடிஆர் டேப் நானே அண்ணாமலையே வாய்ஸ மாத்தி போட்டிருக்கான்னு முதலமைச்சர் நினைச்சா என் மேல எஃப்ஐஆர் போடுங்க. என் மேல எஃப்ஐஆர் போடலீங்க ஐயா. பரிசு என்னன்னா பிடிஆர் அவருடைய துறையை மாத்தி டம்மி துறையில போட்டு வச்சிருக்கான். எப்படியா நீ பேசலாம்? இதாங்க ஐயா தமிழகம், இதாங்க ஐயா அவலம். இன்னைக்கு இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரை பாருங்க, திமுக கொடுத்திருக்கு. ஏதாவது ஒருவேளை இந்த 5 ஆண்டுகள்ல இந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவேளை செஞ்சதை நீங்க பார்த்திருக்கீங்களா? எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? மோடி ஐயா வந்தே பாரத் இயக்குனர்னா போய் கொடிய பிடிச்சிட்டு இருப்பார். எல்லாம் மத்திய அரசுடைய திட்டம். மோடி வந்தே பாரத் போச்சுன்னா அது தவிர இந்த எம்பிக்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. மத்திய அரசுடைய திட்டங்கள் தமிழகத்தில் வந்துச்சுன்னா சேர் போட்டு அதிகாரிகளோடு உட்கார்ந்து ஒரு கொடியை ஆட்டுவதற்கு மட்டும்தான் தமிழகத்தில் எம்பி இருக்கிறார். அதனால்தான் உங்களிடம் அன்பார்ந்து இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். நீங்கள் இந்த முறை, எனக்கு தெரியுங்க ஐயா, நிறைய பேர் பிஜேபி கட்சியை சாராதவங்க நிக்கிறீங்க, நிறைய பேர் நிக்கிறீங்க, மேல சகோதரிகள் நிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் பாருங்க நம்முடைய சகோதரர்கள் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஆட்டோ டிரைவர் என்ன மேல இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. இதுல எல்லோருமே பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்ல மாட்டேங்க. பாரதிய ஜனதா கட்சி அன்பு சகோதரர் என்று இருக்கிறீங்க. இதுக்குள்ளேயே மாற்று கட்சி நண்பர்கள் வந்து இருக்கிறீங்க. அண்ணே ஒரு மாற்றம் பண்ணி கொடுப்போமே. எத்தனையோ ஓட்டு போட்டு கைரேகை தேஞ்சதுதான் மிச்சம். ஒருக்கா மோடிக்கு ஓட்டு போடுவோமே. எத்தனை பேருக்கு ஓட்டு போட்டோம்? எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு தேர்தல். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 511 வாக்குறுதி, 20 வாக்குறுதி கூட முழுமையா நிறைவேற்றும். ஆனா இன்னைக்கு மோடி அவர்களை பாருங்க, இந்தியா முழுவதுமே நம்முடைய சகோதரிகள், தாய்மார்கள், பெண்கள் மோடியின் பக்கம் நிற்கிறாங்க. அவர்களுக்கு தெரியும் மோடி என்றால் என்னன்னு. மோடி என்றால் கேரண்டி. மோடியினுடைய பேச்சு என்றால் 100% அதை நடைமுறைப்படுத்துவார் என்பது மோடி கேரண்டி நமக்கு தெரியும். அதனால்தான் உங்களிடம் அன்பார்ந்த வேண்டுகோளை வைக்கிறோம். இந்த முறை ஒரு முறை எந்த கட்சி நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஓமலூர்ல நீங்க எங்கிருந்து என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, ஒரு 5 நிமிடம் நீங்க யோசி. 2024 மோடி ஐயாவுக்கான தேர்தல். மோடி ஐயா தாங்க வரப்போறாங்க, நம்ம எல்லோருக்குமே தெரியும். தமிழகத்தில் சில பேர் கிளம்புவாங்க, இப்ப கிளம்ப மாட்டாங்க, பிப்ரவரியில கிளம்புவாங்க. மோடிக்கு ஓட்டு போடாதீங்க. அப்ப நீங்க கேட்பீங்க எதுக்கு மோடிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு கேட்டா தமிழகத்தில் சொல்லுவாங்க, சில தலைவர்கள் வருவாங்க, எங்க தலைவரே இந்தியாவுடைய பிரதமர் ஆவார், அவருக்கு ஓட்டு போடணும். அப்படி சொன்னாங்கன்னா சிரிச்சுங்க. இந்தியாவுடைய பிரதமராக வேண்டும் என்றால் அதற்கு ஒரு அடிப்படை தகுதி வேண்டும். வர்றவன் போறவன் பிரதமராக இருக்கு, இது ஒரு சாதாரண தேர்தல் இல்லை. அதுக்கு ஒரு தன்மை இருந்திருக்க வேண்டும், மக்களுக்காக உழைத்திருக்க வேண்டும். தமிழகத்தில் அரசியல்வாதி கிளம்பி எங்க கட்சிக்கு ஓட்டு போட்டா எங்க தலைவர் துணை பிரதமர் ஆவார். ஏங்க முதலமைச்சராக இருந்தே சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கிற துணை பிரதமர் ஆகணுமா?
வருவாங்க, எல்லாம் கிளம்பி வருவாங்க. அதனால நம்ம ஊருக்காரங்களுக்கு ஓட்டு போடும். ஐயா, தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள் நம்மை வேசிப்பதை விட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய மொழியும் அதிகமாக நேசிக்கின்றார். காசியிலே நம்முடைய தமிழுக்காக சங்கம் எடுக்கிறாருங்க ஐயா, காசி தமிழ் சங்கம். சௌராஷ்டிரால சங்கம் எடுக்கிறார். நம்முடைய செங்கோல பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் வைக்கிறார். உலகத்துக்கு எங்க போனாலும் கூட நம்முடைய தாய்மொழியினுடைய பெருமையை பற்றி பேசுறார். ஐநா சபையில போய் பேசுறார். யாதும் ஊரே யாவரும் கேள்வி. திருக்குறளை உலகத்தினுடைய 100 மொழியில மொழிபெயர்ப்பேன் என்று ஆரம்பித்து 49 மொழியில மொழிபெயர்த்தாச்சு. நம்முடைய தாய்மொழி நன்றாக இருக்க வேண்டும், கலாச்சாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கே? ஒரு குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்கள் மட்டும் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேங்க? 2024 பாராளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தலுங்க ஐயா. உதாரணத்துக்கு இங்கே எடுத்து ஓமலூர்ல மானாத்தாள் பகுதியில் விஏஓவாக இருக்கக்கூடிய தாரமங்கலத்தை சேர்ந்த வினோத்குமார் விஏஓ என்ன தப்பண்ணார்? இந்த ஊர்ல மணல் கடத்தல தடுக்க போனார். திமுக ஆட்சியிலே மணல் கடத்தல தடுக்க போன என்ன பரிசு கிடைக்க தெரியுங்களா உங்களுக்கு? அலுவலகம் பூந்து அரிவாளால் வெட்டுவார். தூத்துக்குடியில லூர்தர் ஒருத்தர் விஏஓ தடுத்தாரு, ஆபீஸ்ல பூந்து வெட்டி கொண்டாச்சு. இன்னைக்கு உங்க ஊரை சார்ந்த வினோத்குமார் விஏஓ அவர்கள் கிராம நிர்வாக அதிகாரி மணல் கடத்தல தடுக்கிறாரு. அவரையும் ஏப்ரல் 2023 கொடூரமாக வெட்டினார். இப்ப இந்தியா முழுவதுமே ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. அரசு அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு. இன்னைக்கு விஏஓ சங்கம் கேட்கறாங்க, ஐயா நாங்கெல்லாம் விஏஓ பணிபுரியணும்னா ஒரு துப்பாக்கி லைசன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா பாக்கெட்ல துப்பாக்கி வச்சுட்டு அப்படியே சுத்துவான். இப்ப போலீஸ் பண்ற வேலையை விஏஓ பண்றாங்க. திமுக மீது நம்பிக்கை இல்லாம அவருடைய கடமையை செய்வதற்கு மணல் கடத்தலை தடுக்க சென்றால் விஏஓக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்னவென்றால் அருவாள் வெட்டு நடக்குது. யாத்திரை ஆரம்பித்த பொழுது ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஐயா தமிழகத்தினுடைய கடன் 7,50,000 கோடி இருந்துச்சு. இன்னைக்கு ஓமலூர்ல நின்றுட்டு இருக்கும். தமிழகத்தினுடைய கடன் குறிப்பை பார்த்தீங்கன்னா 8,34,544 கோடி. இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலம் நாம் தான். முதலமைச்சர் அவர்கள் நம்பர் 1 மாத்திரன்னு சொல்லும் பொழுதே எனக்கு சந்தேகம், இவர் எதை போய் நம்பர் 1 மாத்தி வைக்க போறார்? சொன்ன மாதிரியே கடன் வாங்குவதிலே நம்பர் 1 தமிழகத்தை மாற்றி இன்னைக்கு நம்முடைய சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க. அம்மா ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு வந்தாங்க இல்லைங்களாங்கம்மா. மகளிர் உரிமை தொகை உதவி தொகைன்னு கிளம்பி வந்தாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறேன். இன்னைக்கு நான் தாய்மார்கிட்ட சொல்றேன், என்னுடைய தாய்கிட்ட சொல்றேன், அம்மா உங்க ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் 3,81,000 ரூபாய். உங்க ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன். இந்த கையில 1000 ரூபாய் கொடுத்தா ஒத்தையில, இந்த கையில கட்டையில எடுத்துட்டு போயிட்டான். கரண்ட் பில் ஏத்தியாச்சு, சொத்து வரி ஏத்தியாச்சு, பால் விலை ஏத்தியாச்சு, தயிர் விலை ஏத்தியாச்சு. எந்த விலை தான் ஏத்தாம இருக்கிறான்? வண்டி வச்சிருந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் விலை ஏத்தியாச்சு. அதனால 1000 ரூபாய் ஒத்தையில கொடுத்து 10,000 ரூபாய் கட்டையில எடுக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது 31 மாதமா.